இந்த வீடியோவில் வேர்ட்ப்ரெஸ்னா என்ன, ஸோ அது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன ட்ராபேக் இருக்குது, அண்ட் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறது, அப்புறமா அதை வச்சு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஷாப்பிங் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது எப்படி. ஷாப்பிங் வெப்சைட் மீன்ஸ் என்னென்னா இ-காமர்ஸ் சைட், இப்போது அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டை வந்து வேர்ட்ப்ரெஸ் மூலமாக க்ரியேட் பண்ணுறது எப்படி. அப்புறமா பிளாக், ஸோ பிளாக் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் அதெல்லாம் எப்படி வந்து வேர்ட்ப்ரெஸ் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இந்த ஒரு 1 hour வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். ஆனால் அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அண்ட் அதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு வெப்சைட் மூலமாக தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா வேர்ட்ப்ரெஸ் ஒரு டுட்டோரியல் நான் கொடுக்க போகிறேன். இப்போ வில்லேஜ் ஸ்பெஷலுங்கிற ஒரு டொமைன் நேம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ இது யார் டொமைன்னா, இது என்னோட ஒரு ஒன் ஆஃப் த கிளைண்ட்டோட வெப்சைட், ஸோ கிளைண்ட்டோட இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை நான் வேர்ட்ப்ரெஸில் தான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட், இது வந்து நான் வேர்ட்ப்ரெஸில் பண்ணேன். இப்போ இதை உங்களுக்கு நான் இந்த வீடியோ டெமோ காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சப்டொமைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரைமரி டொமைன். இப்போ நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா டெமோ போட்டு ஒரு சப்டொமைன் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு இதில் வேர்ட்ப்ரெஸ் வந்து புதுசாக வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி இதில் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக எல்லாமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர்ட்ப்ரெஸ் வந்து எதுக்காக வந்து எல்லோரும் இப்போ இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடி நம்ம ஒரு ஷர்ட்டு பேண்ட்டெலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா தைச்சி தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா போட்டுட்ருப்போம். இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் கடையில் போய் ஒரு ஷர்ட் எடுத்துருக்கோம்னா அதை நம்ம தைச்சிட்டு எடுத்துகிட்டு நம்ம அதை தைக்க கொடுத்துட்டு ஒரு 3 நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த ட்ராபேக் தான். பட் ரெடிமேட் ஷர்ட்லாம் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டு இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ரெடிமேட் ஷர்ட், ரெடிமேட் பேண்ட் தான் எடுக்கிறாங்க. எதுக்காக அதில் வந்து டைம் சேவிங், நிறைய மாடல் இருக்கும், ஸோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். நான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ரெடிமேட் ட்ரெஸ் போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா வந்து இப்போ இந்த இடத்துல ரெடிமேடு தான் நமக்கு என்னன்னா, ஸோ நமக்கு ரெடிமேட் ஷர்ட் பேண்ட்டு நமக்கு என்னென்னா வேர்ட்ப்ரெஸ். ஸோ முன்னாடி இப்போ நம்ம வந்து ரெடிமேட் ஷர்ட் இல்லாமல் சாதா நார்மல் ஸ்டிச் பண்ணுற பேண்ட்டுலாம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அதெல்லாம் நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம்னா HTML, CSS, PHP இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நமக்கு ஒரு ஷாப்பிங் வெப்சைட் க்ரியேட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், HTML, CSS, PHP ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் ட்ராபேக் என்னென்னா, ட்ராபேக்னு எதுவும் கிடையாது, பட் டைம் வந்து நமக்கு நிறையா எடுக்கும், டெக்னிக்கல் நாலேஜ் நமக்கு நிறையா தேவை. பட் வேர்ட்ப்ரெஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம அதில் என்ன பண்ண வேண்டியதுன்னா ஜஸ்ட் நம்ம ஆர்டிகல்ஸ் எழுதி நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இதுதான் வேர்ட்ப்ரெஸில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இப்போ வந்து ஓவராலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 45% வெப்சைட் வந்து எப்படி இருக்குன்னா வந்து வேர்ட்ப்ரெஸ் வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ 45% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னா, இப்போ நான் வில்லேஜ் ஸ்பெஷலுங்கிற ஒரு இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வேர்ட்ப்ரெஸ் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டொமைன் தேவை, வில்லேஜ் ஸ்பெஷலுங்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டொமைனாக ஹோஸ்டிங்காக வாங்கணும். ஸோ அதுதான் வந்து இனிஷியல் ஸ்டெப், ஃபஸ்ட்டு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங். அது வந்து நம்ம ஹோஸ்டிங்கான ஒரு வெப்சைட் இருக்குது, ஹோஸ்டிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ஹோஸ்டிங்லாம் வாங்கிட்டேன். ஸோ ஹோஸ்டிங் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், villagespecial.com வாங்கிட்டேன். ஹோஸ்டிங்கோட ஒர்க் என்னென்னா, நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹோஸ்டிங்கில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஹோஸ்டிங்கோட ஒர்க் என்னென்னா டு ஸ்டோர் ஃபைல்ஸ். ஸோ இட்ஸ் லைக் வந்து டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் தான் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி தான் ஹோஸ்டிங். ஸோ அப்போ டொமைனா என்னென்னு கேட்குறீங்கன்னா, டொமைன் வந்து அட்ரஸ். ஸோ அட்ரஸ் தான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் google.com, அதில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா villagespecial.com இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரெண்டுமே தேவை. நமக்கு இந்த டொமைன் இதை மட்டும் வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, இதை மட்டும் வச்சுட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதில் போய் நம்ம இந்த டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ நமக்கு என்ன தேவைன்னா டொமைனை தேவை, ஹோஸ்டிங்கும் தேவை. இந்த ரெண்டுமே இவங்ககிட்ட இருக்குது, ஹோஸ்டிங் கிட்டே இருக்குது.
ஸோ அதை நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபர்தராக. ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இதில் நீங்கள் இது என்னோடய பிளாக் இதில் ஓப்பன் பண்ணி ஹவு கிரியேட் வெப்சைட் பிளாக்னு போட்டுக்கோங்க. அப்படி இதை கிளிக் பண்ணி நான் என்னோடய ஹோஸ்டிங் லிங்க் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 20% ஆஃபர் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை லிங்க்கு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இதில் வந்து வேர்ட்ப்ரெஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக இதில் கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளுக்கு இதில் எடுத்தோன்னே இதில் நம்மளுக்கு வேர்ட்ப்ரெஸ்ன்னு காமிச்சிருச்சு. ஸோ இதில் இப்போ டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து என்கிட்ட 2 வெப்சைட் இருக்குது. இப்போ வந்து வில்லேஜ் ஸ்பெஷலுங்கிறது வந்து ப்ரைமரி டொமைன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இ-காமர்ஸ் சைட்டாக போட்டிருக்கேன். இப்போ அப்புறம் demo.village special வந்து நான் உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் எடுக்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணேன், சப்டொமைன் ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதுதான் இது demo.village special. இப்போ நீங்கள் இன்னொரு டொமைன் க்ரியேட் பண்ணால் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் ஹோமில் போய்க்கோங்க. ஸோ இதில் போய் நம்ம என்ன பண்ணணும்னா சப்டொமைன். ஸோ சப்டொமைன் இருக்குது அந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வில்லேஜ் ஸ்பெஷலுங்கிறது ப்ரைமரி. இப்போ அந்த இடத்துல டெமோன்னு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டெமோவை நான் இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ உங்கள் நேம் வெற்றின்னா வெற்றி.village special அப்படி கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிரும். ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா, நான் உங்களுக்கு அதே வேணால் செஞ்சு காமிச்சிடுறேன் டெமோவா. இப்போ நான் சப்டொமைன் உங்களுக்கு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வெற்றின்னு நான் சப்டொமைன் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் நான் கொடுக்குறேன்னா, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் vetri.villagespecial.comல. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இதை என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த இதில் இப்போ வெற்றி வில்லேஜ் ஸ்பெஷல் வந்துருச்சா இப்போது. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ்ங்கிறது ஓப்பன் ஆகிடும். நம்மளுக்கு வந்து இதாகிடும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாம் இப்போ செக் பண்ணி காட்டுறேன். ஸோ வெப்சைட் டைட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ வெற்றி டைட்டில் இது கூட வெற்றின்னு வச்சுக்கோங்க. இப்போ இமெயில் வந்து அட்மின். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு வந்து என்ன வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு நான் இதில் இப்போ நோட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு மறந்துடுச்சுன்னா போச்சு. ஸோ பாஸ்வேர்டு வந்து வெற்றி பாண்டின்னு வச்சுக்கோங்க. யூசர் நேம் வந்து நீங்கள் உங்களுக்கு மறந்துடக்கூடாதுனால என்ன பண்ணிக்கோங்கன்னா, யூசர் நேமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூசர் நேம் வந்து மணிராஜன் இருக்குது, பாஸ்வேர்டு வந்து வெற்றி பாண்டி. இப்போ கொடுத்து ஜஸ்ட் இதில் நம்ம அட்லீஸ்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா காப்பி பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு தேவைப்படும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு என்ன தேவைப்படும்னா, நம்மளுக்கு ஹோஸ்டிங்கரில் நமக்கு என்ன தேவைப்படும், அந்த டொமைனை ஹோஸ்டிங் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃபர்தராக இந்த வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ மற்ற இது இப்போ ஹோஸ்ட்கேடாக இருக்குது, கோடாடிலாம் நம்ம டொமைன் ஹோஸ்டிங் வாங்கலாம். பட் வந்து அதை விட நம்மளுக்கு ஹோஸ்டிங்கர் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு ரொம்ப இதாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைனா கூட அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஹோஸ்டிங்கர் அட்மின் பேனலை வந்து உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹோஸ்டிங்கரை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஹோஸ்டிங்கரே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ இது ஜஸ்ட் லைட்டாக லேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது நம்மளுக்கு வந்து இதில் எரர் வருது. எதுவும் எனக்கு என்ன எரர் வருதுன்னா, இப்போ நான் இதில் பண்ணால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ இதில் பாருங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் ரீச்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா, நம்மகிட்ட ஆல்ரெடி எத்தனை டேட்டாபேஸ்னால் 2 டேட்டாபேஸ் இருக்குது. வில்லேஜ் ஸ்பெஷல் ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, demo.village special ஒரு டேட்டாபேஸ் இருக்குது.
நான் வாங்கியிருக்க பிளான் என்ன பிளான் வாங்கியிருக்கேன்னா இதில் சிங்கிள் வெப் ஹோஸ்டிங் பிளான் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்க டேட்டா பேஸே எவ்வளோ டேட்டா பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 டேட்டா பேஸ் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன் 2 டேட்டா பேஸ் வந்து நான் இதில் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் என்ன பண்ண முடியாது, என்னால் வந்து இதை ஃபர்தராக வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இதை நம்ம demo.village special நம்ம டெலீட் பண்ணால் கூட டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃபர்தராக நம்ம இதுலேருந்து யூஸ் பண்ணோம்னா அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி வந்து இப்போ உங்களுக்கு நான் ஆல்ரெடி இதிலே டெமோ.டாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதே நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணிக்குவோம். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே ஜஸ்ட் அப்படியே இதிலே இருக்குது அப்படியே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இதை டெலீட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணால் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து நான் demo.village special வந்து இப்போ டெலீட் பண்ணணும்னா இப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் போய் இதை மேனேஜ் பண்ணி சப்டொமைன் உள்ளே போங்க. ஸோ சப்டொமைன் உள்ளே போயிட்டு நம்ம இதான் டெலீட் பண்ணுற உள்ள ஸ்பேஸ். இப்போ இதில் வந்து நம்ம demo.டாட் இதை வந்து டெலீட் பண்ண போகிறோம். ஸோ டெலீட் சப்டொமைனா எல்லா மொத்தம் இதான் நம்மளுக்கு இதில் டெலீட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து டெமோங்கிறதே இல்லை. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ புது வேர்ட்ப்ரெஸ் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெப்சைட் டைட்டில் வந்து நான் வெப்சைட் கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து வெற்றி பாண்டியா10. ஸோ இந்த இதில் நம்ம மறுபடியும் எரர் காட்டுது. ஸோ ரீச் மேக்ஸிமம். ஸோ டேட்டா பேஸ் வந்து நம்ம அங்கே இதுலேருந்து நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ணல. ஓகே, அதை டெலீட் பண்ணிடுறோம். ஸோ நம்மகிட்ட இருக்க டேட்டா பேஸ் இதுதான் 2 டேட்டா பேஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி 2 டேட்டா பேஸ் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேட்டா பேஸை டெலீட் பண்ணிடலாம். ஸோ கன்ஃபார்ம் டெலீட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேர்ட்ப்ரெஸ் டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய் வெற்றி. ஸோ இப்போ இன்ஸ்டால். ஸோ இதுதான் வந்து வேர்ட்ப்ரெஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள மெத்தடு. இப்போ இதில் நம்ம அதேமாரி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு இப்போ எல்லாமே இதாகிடுச்சு. இப்போது ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ இது ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இது டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது ஓப்பன் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து இப்போது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க வந்து இதுதான் வில்லேஜ் ஸ்பெஷல் போட்டுக்கலாம். வில்லேஜ் ஸ்பெஷல் ஸோ நம்மளுக்கு இப்போ எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம், எடிட் வெப்சைட் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வேர்ட்ப்ரெஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்படியும் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா WP-admin ஸோ இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒரு மொத்தம் 2 ways இருக்குது. ஸோ இது வந்து டேரெக்டாக எடிட் வெப்சைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மணியில் இதில் வந்து நம்ம பாஸ்வேர்டு ஸோ நம்ம இங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை அப்படியே இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் கொடுத்து ஜஸ்ட் இப்போ லாகின் கொடுங்க, நம்ம ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். இப்போ ஸோ இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போது ரெடியாக நம்ம இருக்கிற வெப்சைட் இது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக 4-5 ப்ளக்கின் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளக்கின்னா என்னென்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் இப்போது எஸ்யூலாம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு HTML CSSல வந்து தனித்தனி இது இருக்கும். பட் வேர்ட்ப்ரெஸ்ஸில் நமக்கு என்ன எல்லாமே ஒவ்வொரு டூல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக எல்லா ப்ளக்கினையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தீம் வந்து நிறைய தீம்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் தீம் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து அப்பியரன்ஸில் போனீங்கன்னா அப்பியரன்ஸில் போய் தீம் போங்க ஃபஸ்ட்டு.
ஸோ பிஃபோர் தட் வந்து நம்ம அந்த வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். வெற்றி vettri.villagespecial.com. ஸோ இதுதான் நமக்கு க்ரியேட் பண்ணியிருக்க வெப்சைட்டு. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம இதில் புதுசாக ஏதாவது தீமை ஆட் பண்ணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தீம் புதுசாக இன்ஸ்டால் பண்ணி நல்லா ரிவ்யூ உள்ள வெப்சைட்டை, இப்போ OceanDB வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதான் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு சாதாரண தீம் இந்த தீமே போதும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த தீமை சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த தீமை காட்டுறேன். நீங்கள் அதை லேட்டர் தட் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு இது கிடச்சிடும். ஸோ நிறைய தீம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தீம் தேவைப்படுதோ அதை வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நியூஸ் ஓரியன்டாக நீங்கள் பண்ணுறீங்க, நியூஸ் ஓரியன்டாக வச்சுக்கோங்க. இதில் நிறைய தீம்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் ஆக்டிவேட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த இதிலே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து போஸ்ட் இப்போ ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதை நான் எடிட் பண்ணிடுவோம். எடிட் பண்ணிவிட்டு இதில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் போய் நம்ம என்ன பண்ணோம்னா ஹலோ, இப்போ இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. நான் ஃபுல் ஸ்க்ரீனில் டிசேபிள் பண்ணிடுவோம். இப்போ ஹலோ வேர்ல்டு இடத்துல வந்து ஹலோ வெற்றி இதுதான் நம்ம டைப் பண்ண போகிற இது. ஸோ இப்போ வந்து நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இங்கே வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ அப்டேட் ஆகிட்டு இப்போ வந்து என்ன இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வெற்றி திஸ் இஸ் தூத்துக்குடி ஃப்ரம் இது. இப்போ நம்ம புதுசாக இந்த மாதிரி என்னென்னு போடணும் அப்படின்னா, இப்போ இதில் போய் ஆட் நேம் கொடுங்க. ஆட் நேம் கொடுத்துட்டு இப்போ நம்ம போஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா HTML tutorial போட்டு here I explain இப்படி போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கனை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விட்ஜெட் வந்துடும். இதில் வந்து இப்போ ஹெட்டிங் சூஸ் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம்னா ஹெட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹெட்டிங்கில் வந்து இப்போ இதில் உங்களுக்கு நிறைய ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. H2 H3 H3னா உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாகும், H4 சின்னதாகும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா இல்லை டேபிள் போட்டால் வந்துடும் உங்களுக்கு. இல்லை 2 ரோ 6 காலம்னா உங்களுக்கு என்ன 6 காலம் ஆகிடும். ஸோ இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், அப்படியே இந்த செவன் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் தான் நீங்கள் புதுசாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணி இமேஜுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும். ஸோ இமேஜ் இந்த இடத்துல போய் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எந்த ஒரு இமேஜுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போது டெஸ்க்டாப்பில் போய் இப்போது ஸோ என்னோடய இமேஜ் நான் இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து ஜஸ்ட் செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். ஸோ இப்போ இதை நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் அலைன் பண்ணணுன்னா சென்டரில் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இடத்துல தேவை இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல உண்டு. ஸோ பேராகிராஃப் ஹெட்டிங் இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதில் நீங்கள் கேட்டகரி மாதிரி கிரியேட் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேட்டகரிஸ். ஸோ இந்த கேட்டகரி நியூ கேட்டகரியில் வந்து இப்போ நான் டெமோன்னு வச்சுக்கிறேன். ஸோ டெமோன்னு வைக்க வேண்டாம், சரி ஓகே டெமோன்னு வச்சு, ஆனால் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டுன்னு வச்சு நான் இதில் ஆட் நியூ கேட்டகரி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஜஸ்ட் நான் பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ SEO பண்ணுறதுலாம் உங்களுக்கு எப்படின்னா லேட்டர் தான் சொல்லி தரேன். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பப்ளிஷ் கொடுத்துறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருன்னா இதை பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இப்போ 2 இதாகிடுச்சு. இப்போ HTML tutorial இது ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா HTML tutorial இது வந்து டேபிள். ஸோ டேபிள் இந்த இடத்துல இது எதுக்காக காட்டுதுன்னா நம்ம வந்து இது எம்டியாக விட்டுருக்கோம், அதனால் அப்படி காட்டுது. ஸோ அதனால் இது நீங்கள் ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து நம்ம
அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு என்ன இப்போ கரெக்டான இது தான் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து யூஆரில் இதை நீங்கள் இதை மாற்றணும், டேட்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸில் போய் இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க, லிங்க்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இதில் நீங்கள் வந்து போஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு டேட் அப்படியே மாறிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் போய்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இப்போ HTML டுட்டோரியல் வந்துடும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பேஜ் வந்து சாம்பிள் பேஜாக. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம இப்போ இதில் வந்துடும். உங்களுக்கு இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் இதில் ஹோம்னு ஒரு பேஜ் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா அப்பியரன்ஸில் போய் நீங்கள் இப்போ இதில் இதில் நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்க தீமாக இதில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ பிளக்கின்லாம் வந்து நீங்கள் லேட்டர் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது பண்ணணும், இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த தீமை கஸ்டமைஸ் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமைஸ் ஆகும். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லோகோவை மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணணும்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்காது. ஸோ இந்த தீமை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு இப்போ நான் சாம்பிளுக்காக இந்த தீம்லாம் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஸோ லேட்டர் தட் வந்து நீங்கள் தீம் மாற்றணும், மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து பிளக்கின்னா உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு தீம் சூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிளக்கின்னா வந்து ஸோ இதை வந்து அப்டேட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் என்ன இதுன்னா உங்களுக்கு ஸ்பேம் கமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணால் இது பண்ணிடும், ஃபில்டர் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ வந்து யோஸ்ட் எஸ்இஓ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எஸ்இஓ யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆட் நியூ கொடுத்துப்போம். ஆட் நியூ கொடுத்துட்டு ஸோ ஆட் நியூ கொடுத்தா உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு டாப் பிளக்கின்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு இதில் எஸ்இஓ இதை வந்துடும் நினைக்காது. ஸோ அதில் ஸோ இது இன்ஸ்டால் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டு இதில் சம் ஆஃப் ஸ்டெப்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்களே அழகாக கொடுத்துடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் லேட்டர் ஏதாவது கொடுக்கலாம், மானம் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் இப்போ ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளக்கினா நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வேட்பிரஸில் வந்து ஆல் டைமில் நீங்கள் 2 இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா பிளக்கினை வந்து ஆல்ரெடி ஆடினோ லேஸில் ஒரு பிளக்கின் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணி விட்ருங்க. ஸோ டெலிட் பண்ணிடுங்க அப்படியே. ஸோ டெலிட் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ என்ன அப்படின்னா HTML போய் இப்போ நமக்கு ரெண்டுமே வந்து க்ரீன் கலரில் எரியணும், அந்த லைட் வரணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடணும்னு அர்த்தம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா இப்போ HTML டுட்டோரியலில் வந்து நீங்கள் இது என்ன இதுன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இப்போ நீங்கள் கூகுளெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பற்றி அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இதில் வரும். ஸோ HTML டுட்டோரியல் ஸோ இதுதான் உங்களுடைய இதுதான் நம்மளுக்கு வந்து இப்படி தான் நம்மளுக்கு டெஸ்க்டாப்பில் தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ இது அப்படியே என்ன ஆயிரும்னா கூகுள் சர்ச் இன்ஜினில் தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் எந்த ரிசல்ட் அடித்தாலும் உங்களுக்கு வந்து இப்படி தான் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் HTML டுட்டோரியல் நம்ம அடிக்கணும் உங்களுக்கு என்ன வரும்னா ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வரும். டைட்டில் வரும், அப்புறம் URL வரும், அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நமக்கு வருது, என்ன வருது, டைட்டில் வருது, URL, டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது எல்லாம் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி கீழே உள்ள ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணணும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்.
ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெக்ஸ்ட் லென்த் வந்து 25 வேர்டுங்கிறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணுது, இந்த ரெட் கலர் லைட் எரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மினிமம் வந்து ஒரு 300 வேர்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் 300 வேர்ட்ஸ் இதில் டைப் பண்ணிக்கிங்க. இந்த உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் மாறிடும். அப்புறம் அடுத்த இது என்னென்னா வந்து கீபேஸ் வந்து நான் என்னென்னா வந்து நம்ம கீவேர்டு வந்து நம்ம என்ன செட் பண்ணவே இல்லை. ஸோ இதுதான் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு. ஸோ இதை வந்து நம்ம என்ன டைட்டில் வச்சுருக்கோமோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து கொடுத்துக்கலாம். இப்போ HTML டியூட்டோரியல்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த எரர் வந்து போயிடுச்சு. அப்புறம் வந்து கீவேர்ட்ஸ் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தான். இதே நம்ம என்ன பண்ணோம், HTML டியூட்டோரியல்ங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு என்ன வரும்னா அந்த பிரச்சனை வராது. ஸோ இப்படி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு மேலே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதை ஆட் பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வரணும்னா க்ரீன் கலரில் வந்து வரணும். ஸோ இப்போ ரீடபிலிட்டி தான் க்ரீனில் வந்திருக்கு. SEO நம்மளுக்கு என்ன வரணும், ரீடபிலிட்டியில் வரணும். அப்போ இதே நம்ம என்ன வந்துட்டேன் சரி. ஸ்டார்டிங்கில் வந்து HTML டியூட்டோரியல் வந்து ஃபஸ்ட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து அவுட்போர்ட் லிங்க் இன்டர்ன் லிங்க்னா என்னென்னா, இப்போ வந்து இன்டர்ன் லிங்க்குங்கிறது என்னென்னா, இப்போ நம்மளோட ஆல்ரெடி என்ன இருக்குன்னா ஹலோ வெற்றிங்கிறது ஒரு இது இருக்குது. ஸோ அதுதான் வந்து இன்டர்ன். நம்ம ஆல்ரெடி இருக்கிற இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லிங்க் கொடுக்குறது. இப்போ அவுட்போர்ட் லிங்க்னா என்னென்னா, இப்போ நான் இதில் உள்ள லிங்க்கை வந்து நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ W3 ஸ்கூல்ஸ் இருக்குன்னா அவுட்போர்ட் லிங்க் என்னென்னா வேறு ஒரு வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நம்மளுக்கு இங்கே கன்வெர்ட் பண்ணுறது தான் அவுட்போர்ட் லிங்க். ஸோ இப்போ இந்த ரெண்டே கொடுத்தாச்சு. நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து இந்த 2 இடமே போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னா வந்து இமேஜுக்கு வந்து நம்ம இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜும் ஃபோக்கஸ் கீவேர்டும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு இந்த எரர் போயிடும். ஸோ நம்மளுடைய இப்போ ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கீவேர்டு வந்து HTML டியூட்டோரியல்னு வச்சுருக்கோன்னா அப்போ இதுவும் வந்து HTML டியூட்டோரியல்னு போட்டுக்கோங்க. ஸோ போட்டாமல் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த எரர் போயிடுச்சு. ஸோ நம்மகிட்ட இப்போ இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். என்ன ப்ராப்ளம், 2 ப்ராப்ளம்ஸ் தான். ஃபஸ்ட்டு இதை கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியமுக்கு மட்டும் தான். அதனால் இதை வந்து இக்னோர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு வந்து 300 வேர்ட்ஸ் நமக்கு வந்துருச்சுன்னா இதுவும் நமக்கு என்ன ஆயிரும், க்ரீன் கலரில் வந்துடும். அப்புறம் நம்ம இது எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. அவுட்பவுண்ட் லிங்க்னா எக்ஸ்ட்ரா லிங்கை செட் பண்ணுறது. இது நான் வந்து ஆல்ரெடி நம்ம டொமைனுக்கு இதில் செட் பண்ணுறது இன்டர்ன் லிங்க்கு. அப்புறம் இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேட்டகரி. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ். இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம்னா போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்படி ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துட்டு என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து இதில் லிங்க் மாதிரி செட் ஆகிடும். இதை கிளிக் பண்ணால் அடுத்த வெப்சைட்டு போயிடும். ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆயிரும், இந்த வெப்சைட்டே நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இப்படி நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா வந்து இப்போ ஒரு இ-காமர்ஸ் சைட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து WooCommerce ஒரு ப்ளக்கின் உண்டு. ஸோ அந்த ப்ளக்கினை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு என்ன ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இதுதான் வந்து WooCommerce. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இதில் நம்ம போஸ்ட்டில் போய் ஆட்லேயும் கொடுத்துட்ட மாதிரி இப்போ இந்த WooCommerce தான் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வரணும் நம்மளுக்கு இதில் ஸோ இது சைஸ் கொடுக்கறதுனால வந்து டைம் எடுக்கும். ஸோ ஆக்டிவேட் கொடுத்துக்குவாங்க. ஸோ ஆக்டிவேட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வந்து போஸ்ட்டில் போய் நியூ க்ரியேட் பண்ணுற மாதிரி இதில் உங்களுக்கு WooCommerce வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிரும்னா ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டில் போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் நியூ கொடுத்து நம்ம எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா சம்திங் இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அது இதுன்னு கேட்பாங்க. ஸோ ப்ராடக்டோட டைப், பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், தீம் எல்லாமே. ஸோ அது வந்து நீங்கள் லேட்டர் தேட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் எல்லாமே ஸ்கிப் கொடுத்து கூட என்ன பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ செட்டப் வந்து நான் லேட்டர் தான் நான் பண்ணுறேன்னு விட்டுட்டேன். அதில் வந்து நீங்கள் வந்து லேட்டர் தான் பண்ணாதீங்க, எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராடக்ட்டில் போய் ஆட் நேம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விவோ மொபைல் கொடுத்துட்டு இந்த இடத்துல இது பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ப்ராடக்டோட ப்ரைஸ்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும்னா கீழே வந்துடும். நம்மளுக்கு
ஜென்ரலில் போய் நம்மளுக்கு என்ன ரெகுலர் ப்ரைஸ் வந்து இப்போ நான் 10,000 கொடுக்குறேன்னா சேல் ப்ரைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஒரு 8,000 கொடுத்துக்கலாம். 8,000 கொடுத்தா உங்களுக்கு எரர் வராது. ஸோ இது நீங்கள் 80,000 கொடுத்தா எரர் வரும். ஸோ இதுக்கு ரெகுலர் ப்ரைஸில் இது வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் 8,000 ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து இதில் ஷிப்பிங் சார்ஜ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்டோட இமேஜ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதில் வந்து அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ ப்ராடக்டோட இமேஜஸ்க்கு இந்த ஸோ ஆட் ப்ராடக்ட் கேலரி. ஸோ இது வந்து கேலரிக்கு சிங்கிள் இதுக்கு வந்து செட் ப்ராடக்ட் இமேஜும் கொடுத்து ஸோ இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இதுலேயே வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்போ பப்ளிஷ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் இப்போ இது வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இது இப்போ ஒரு இ-காமர்ஸ் சைட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆட் டு கார்ட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இப்போ ப்ரைஸ் வந்து 8,000. ஸோ இதுதான் இப்படி தான் இது ஒரு சாதாரண மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ லேட்டர் இப்போ நீங்கள் செக் அவுட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நம்மளுக்கு எல்லாம் டோட்டல் 8,000 வந்துட்டு ஸோ அட்ரஸ் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இது வந்து இதுதான் இ-காமர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை விட உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்போ நிறைய பேர் எப்படி வச்சுருப்பாங்க, அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க. இப்போது என்னோடய வெப்சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இது நான் ஃப்ரண்ட் பேஜ் இது எப்படி டிசைன் பண்ணணும்னா அதுக்கு வந்து எலமெண்ட்டான ஒரு பிளக்கின் உண்டு. ஸோ அந்த பிளக்கின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது வேறு டெமோ வெப்சைட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிளக்கினில் போய் ஆட் நியூ. ஸோ ஆட் நியூ கொடுத்து இந்த பிளக்கின் வந்து எலமெண்ட்டாக ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எலமெண்டர் பிளக்கின் மூலம் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக எல்லா இதையும் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு அட்ராக்டிவான வெப்சைட் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டால் ஆக்டிவேட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நம்மளுக்கு இது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இது ஸோ எல்லாமே ஜஸ்ட்டு ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாம் செட்டப் பண்ணால் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் தட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேஜஸ் வந்து நம்ம ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணோம். இப்போ வந்து பேஜ் வந்து இப்போ நான் இப்போ ஒரு ஆட் நியூ ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுதான் வந்து ஹோம் பேஜ். இப்போ நம்மளோட ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னா இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ். ஸோ இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்டையராக மாற்ற போகிறேன், டோட்டலி மாற்ற போகிறேன். ஸோ மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா எடிட் வித் எலமெண்ட்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இதில் ஹெட்டிங் ஒன்றா போட்டுக்கிறேன். ஹெட்டிங் வந்து இந்த ஹெட்டிங் அப்படியே ட்ராக் பண்ணி போட்டுருங்க. ஹேட்டிங் போட்டு ஹலோ இதில் இப்போ சாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் லேட்டர் டேட் வந்து இதை நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம். திஸ் இஸ் வெட்ரு. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ சென்டரில் அலைன் பண்ணால் சென்டரில் அலைன் பண்ணிக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இமேஜ். ஸோ இமேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய இருக்கிற இமேஜ் இப்படி தான் நம்மளுடைய இருக்குது. ஸோ இன்செர்ட் மீடியா. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சென்டரில் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ லார்ஜுக்கு பேராக நம்ம வந்து இப்போது தம்ப்நெயில் மாதிரி சின்னதாக வைக்கனோட வச்சுக்கலாம். ஸோ வச்சாச்சா. ஸோ அடுத்த லைனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து இதில் நம்ம நிறையா இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம என்ன தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டேபு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் இருக்கும், நமக்கு என்ன தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைட் இது நிறைய ப்ரீமியமும் இருக்கும். அப்புறம் வந்து ப்ராடக்ட் கேட்டகரிஸ். ஸோ இது ப்ரீமியமில் இருக்குது. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ண முடியல. ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட்டு. ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே நம்ம ஹோம் பேஜில் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது, அதனால் ஒரு ப்ராடக்ட் மட்டும் காட்டுது.
ஸோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ நம்ம ஒன்று போட்டால் நம்மளுக்கு ஒன்று மட்டும் தான் காட்டும். ஸோ ஒன்று மட்டும் போட்டுவாங்க. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பப்ளிஷ் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு புதுசாக ஆட் பண்ணால் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்துக்குவாங்க வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இந்த இதில் நம்ம ஏதாவது ஸ்பேஸ் பார் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பேஸ் பார் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் இதை போய் ட்ராக் பண்ணி இதில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணியாச்சு, அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னா இப்போ எதுவுமே சேஞ்சஸ் ஆகிருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் நேராக செட்டிங்ஸில் போங்க. இப்போ செட்டிங்ஸில் போய் ரைட்டிங். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ரைட்டிங்கில் ஸோ ரீடிங்கில் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாட்டிக் பேஜ் கொடுத்து இந்த இடத்துல ஹோம் பேஜ் நம்ம என்ன பண்ணோம்னா ஹோம் பேஜுங்கிற பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எலமெண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஹோம் பேஜ் கொடுத்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ கேட்சை கிளியர் பண்ணி விட்ருக்கேன். ஸோ இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வரல. ரீசன் நான் வந்து கேட்சி சில டைம் வந்து கேட்சி இதாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கேட்சி வந்து கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் வந்து உடனே வந்துடும். ஸோ இதுதான் நம்ம வந்து இது பண்ண போகிறது. ஸோ இதை கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆயிரும்னா ப்ராடக்டை வாங்கிடலாம். ஸோ இது வந்து என்னது திஸ் இஸ் ட்ரெண்ட் போட்டு நம்ம என்ன பண்ணி இமேஜஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட இப்போ ஃப்ரண்ட் பேஜ். இதை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் நிறைய இமேஜஸ் கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் இந்த ஹெட்டிங் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான்லாம் இந்த இதை இப்படி தான் கொண்டு வந்தேன். ஸோ அதனால் வந்து நீங்களும் இது வந்து பெருசாக இருக்குது, இது வந்து சின்னதாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மெனுவெலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நான் வேறு தீம் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரீமியம் தீம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இப்படி இருக்குது. பட் நீங்கள் ஃப்ரீலே இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ ப்ரீமியம்னா என்னென்னா வந்து நான் காசு கொடுத்து இதை பை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இது, அதனால் எனக்கு இந்த மாதிரி காட்டுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ஐடியா கிடச்சிடும் நினைக்கிறேன் வேர்ட்ப்ரெஸ் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போ நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஹோம் பேஜில் போய் இப்போ இதான் ஹோம் பேஜ். இதில் போய் எடிட் வித் எலமெண்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் பேஜ் வந்து இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 3 ப்ராடக்ட் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்டேட் ஆகிட்டு இப்போ வந்து இதில் இன்னொரு ஹெட்டிங் ஸோ என்ன பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ராமோட இமேஜ் தான் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ராமையோட இமேஜ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு சேஞ்சஸாக நம்ம பண்ணிக்கலாம். இதில் போய் நீங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஆப்பிள் ஃபோன் கொடுக்குறோம். ஆப்பிள் ஃபோன் கொடுத்துட்டு இப்போ இதில் ஆப்பிள் ஃபோன் வந்து நீங்களே நான் இதில் ஒன்றும் இமேஜ் ஒன்றும் ஆட் பண்ணல, நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சாம்பிளுக்காண்டி நான் இதை கொடுத்துருக்கேன். நம்ம கேட்டகரி வந்து ஸோ இப்போ வந்து பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ 2 ப்ராடக்ட் நம்மளுக்கு இதில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ அதுவும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதை போய் நீங்கள் ஸோ நமக்கு இதில் இப்போ வெர்டிக்கல் ஆர்டரில் இருக்குது. ஹரிசாண்டலாக நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ ஐ திங்க் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹரிசாண்டல் மாற்றுறது.
ஸோ இதில் வந்து ஆர்டரு இதில் வேறு எதையும் சூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வந்துடும். ஷோ ஆல் ப்ராடக்ட்ஸ், டேட்டு, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம்னா எலாமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும். ஸோ பிளக்கின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து மீடியாங்கிறது என்னென்னா அந்த மீடியாக்குள்ள இமேஜஸ் அந்த மாதிரி சம்திங் லைக் இதில் இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ் ஸோ கமெண்ட்ஸ் நிறைய ஸ்பேம் கமெண்ட் வரும். அந்த ஸ்பேம் கமெண்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த ஸோ இந்த பிளக்கின் வந்து ஸோ இந்த பிளக்கின் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வந்து இந்த எந்த ஒரு இதுவுமே வராது மீன்ஸ் என்னன்னா ஸ்பேம் கமெண்ட்ஸ் எதுவுமே வராது. ஸோ இதில் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பிளக்கினை வந்து ஒரு 4-5 பிளக்கின் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளக்கின் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அப்புறம் ஜெட்பேக் இந்த பிளக்கின் நம்ம எதுக்காக நம்மளோட வெப்சைட் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸோ நீங்கள் பாப்புலர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாப்புலர் கிளிக் பண்ணிங்கன்னா பாப்புலர் பிளக்கின் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். எஸ்யூ பிளக்கின் வந்துடும். அப்புறம் வந்து எலமெண்டார் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண பிளக்கின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பிளக்கின் தான். ஸோ அப்புறம் வந்து இது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதில் வந்துடும். ஸோ கேட்சி இதுவும் நமக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ கேட்சியில் வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் கேட்சி பிளக்கின். ஸோ இந்த மாதிரி நமக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம அவ்வளோ தேவைப்படாது. ஆட்சன்ஸ்லாம் நீங்கள் ஆட்சன்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா லேட்டர் தட் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹோமை கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடுறா இது ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற லோகோலாம் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ அப்பியரன்ஸில் போய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸில் போய் இப்போ இதில் வெற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே சேஞ்சஸ் ஆகிடும். அப்புறம் சைட் ஐக்கான் இப்போ இதை கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக் சைட் ஐக்கான் மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும் இப்போது. ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இது வந்துருச்சா கரெக்டாக. ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து ஹோம் பேஜ் செட்டிங். ஸோ இதை நீங்கள் ஸ்டாட்டிக் பேஜ் வரணும்னு நினச்சிங்கன்னா இது லேட்டஸ்ட் போஸ்ட் நமக்கு என்ன ஆகிடுனா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாட்டிக் பேஜ் ஹோம் பேஜ் இது வச்சுக்கோங்க. மாற்றினா மாற்றிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். அப்புறம் WooCommerceோட ப்ராடக்ட் இமேஜஸ் ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ கஸ்டம் நீங்களே ஒரு இது வைக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ அன்கிராஃப்ட்னா என்ன ஆகும் இது. ஸோ இதுக்கு நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுது. ஸோ நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கு. அதனால் என்ன பண்ணுவோம், இப்போது டேஷ்போர்டு. ஸோ ப்ராடக்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஆல் ப்ராடக்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ இது வந்து ஆப்பிள் ஃபோன். ஸோ ரேட்டு வந்து ரெகுலர் ப்ரைஸ் 15,000, சேல் ப்ரைஸ் 13,000. ஸோ அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ப்ராடக்டோட கேட்லாக். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதா படிவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை பார்த்தாலும் ஈஸி டு யூஸ் மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போ எல்லாமே இது கரெக்டாக இருந்துச்சு தான் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடிஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான பேசிக்கான ஸ்டெப்ஸு. ஸோ இது நம்ம மற்ற இதுக்குள்ள கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இது என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸி டு இப்போ WooCommerce சைட் க்ரியேட் பண்ணுறது நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு டம்மியாக காட்டுறதுனால நான் உங்களுக்கு இதில் ரொம்ப இதெல்லாம் பண்ணலை. ஸோ
ஸோ நீங்களே என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்போ அன்கேட்டகரைஸ் வர இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராடக்ட்டோட கேட்டகரைஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் லிஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ ஸோ ப்ராடக்ட்னு இருக்குன்னா ஸோ குயிக் எடிட் கொடுத்து கூட நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். குயிக்கில் வந்து இப்போ ஆட் நியூ கேட்டகரி இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஸோ ஆட் நியூ கேட்டகரியில் என்ன பண்ணலாம், மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோன் அப்டேட் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்துடும். இப்போ மொபைல் ஃபோன் கிளிக் பண்ண நமக்கு என்ன ஐட்டம் காட்டுது, ஒரே ஒரு ஐட்டம் காட்டுது. இப்போ நம்ம இதே மாற்றிடுவோம். அடுத்து இப்போ விவோ மொபைல் அதே மாற்றிடுவோம். இப்போ ஸோ அன்கேட்டகரைஸ் எடுத்துகிட்டு மொபைல் ஃபோன். யார் ஸோ இப்படி தான் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். வேர்ட்ப்ரெஸ் பற்றி நீங்கள் புதுசாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட கோர்ஸில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே இதில் கிடைக்கும். வேர்ட்ப்ரெஸ் கோர்ஸ், பிளாகிங் கோர்ஸ், அப்ளைட் மார்க்கெட்டிங் இது எல்லாமே இந்த கோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதை என்ன பண்ணிக்கோங்க, அந்த கோர்ஸ் வந்து இதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோஸ்டிங் இருக்கும் அப்படி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அதில் என்னோடய ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் கிடைக்கும்.